எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி. சிஸ்டர், நான் ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன். ஆனா தினமும் என்ன வருது என்ன போகுதுன்னே தெரியல. ராத்திரி கணக்கு பார்க்கும்போது தலை சுத்துது. எதை எழுதுறது எதை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு சிம்பிளா ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கணக்குங்கிறது வெறும் நம்பர் கிடையாதுங்க. அது நம்ம உழைப்போட அடையாளம். நம்ம மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல பல பேரு கடைய சூப்பரா நடத்துவாங்க. ஆனா இந்த கணக்கு வழக்க முறைப்படுத்தாததுனாலேயே பெரிய அளவுல வளர முடியாம போயிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோல உங்கள போல என்ன போல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல கடை நடத்துற ஒருத்தர் ஆரம்பத்துல கணக்கு வழக்கே தெரியாம தடுமாறி அப்புறம் ஒரு சின்ன மாற்றத்தால எப்படி தன்னோட கடைய லாப பாதைக்கு கொண்டு போனாருன்னு ஒரு அழகான கதையோட பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசில நீங்க உங்க கடைக்குன்னு ரொம்ப ஈஸியா ஒரு நோட்டு போட்டு எப்படி டெய்லி கணக்கு எழுதணும்னு லைவ் டெமோவும் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியில இருந்து நீங்க நிம்மதியா தூங்க போவீங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? இதுதான் ரவி. ஒரு நடுத்தர வர்க்கத்து மனுஷன். தன் குடும்பத்துக்காக இந்த சின்ன மளிகை கடைய உயிரை கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் முகத்துல சந்தோஷத்தை விட ஏதோ ஒரு பெரிய குழப்பம்தான் இன்னைக்கு தெரியுது. என்னடா இது, காலையிலிருந்து வித்த ஜாமான் கணக்கு கூட்டி பார்த்தா 3000 ரூபாய் வரைக்கும் வரணுமே. ஆனா இப்போ கல்லாவுல பார்த்தா 2000 கூட முழுசா இல்லையே. மதியம் பையன் ஸ்கூல் ஃபீஸுக்கு அந்த 5 நோட்டை எடுத்தேனா, இல்ல அந்த பால் வண்டி அண்ணனுக்கு நேத்து பாக்கி கொடுத்தேனா, ஒண்ணுமே புரியலையே. கணக்குல தப்பா இல்ல என் ஞாபகத்துல தப்பா? இது ரவியோட ஒரு நாள் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் கடைய மூடும்போது இதே தலைவலிதான். வரவு எவ்ளோ, செலவு எவ்ளோ, லாபம் எங்க போகுதுன்னு தெரியாமலே இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. உழைப்பு என்னவோ சிங்கமா இருக்கு, ஆனா மிச்சம் இருக்கிறது வெறும் எலி அளவு கூட இல்லையே. நண்பர்களே, ரவியைப் போல நீங்களும் உங்கள் அன்றாட வரவு செலவு கணக்கை பராமரிக்க முடியாமல் திணறி இருக்கிறீர்களா? உங்கள் கடையிலோ அல்லது வீட்டிலோ இது போன்ற குழப்பம் வந்தபோது நீங்கள் அதை எப்படி சரி செய்தீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. கடைய மூடிட்டு நிம்மதியா தூங்கலான்னு வீட்டுக்கு வந்தா அங்க ரவிக்காக இன்னொரு கணக்கு புத்தகம் காத்துக்கிட்டு இருக்கு. கடையோட குழப்பம் இப்போ வீட்டு வாசப்படியையும் மிதிச்சிருச்சு. என்னங்க, முகம் ஒரு மாதிரி இருக்கு? தண்ணிய குடிங்க. இன்னைக்கு கடையில ஓரளவுக்கு வசூலாச்சா? நாளைக்கு காலையில அந்த அரிசி மூட்டை போடுற அண்ணாச்சி வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு. அவருக்கு குடுக்க வேண்டிய 2000 ரூபாய் ரெடியா இருக்குல்ல? அதை ஏன் கேக்குற கவிதா? கடையில கல்லா நிறையுது, ஆனா கையில காசு நிக்க மாட்டேங்குது. காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஆனா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கிட்ட எவ்வளவு பாக்கி வாங்கணும்னு ஒரு தெளிவே இல்ல. ஒரு பக்கம் கடை வாடகை, இன்னொரு பக்கம் மளிகை லிஸ்ட். நிஜமாவே மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு கவிதா. நாம லாபத்துல ஓடுறோமா இல்ல நஷ்டத்துல போறோமான்னு கூட எனக்கு தெரியல. உழைப்புக்கும் பணத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிதான் ரவியோட தூக்கத்தை திருடுது. இந்த நிலைமை நீடிச்சா ரவியோட கனவு என்னவாகும்? கல்லாப்பெட்டி நிறையறது முக்கியம் இல்லங்க, அதுல இருக்கிற காசு கணக்குல நிக்கிறது தான் முக்கியம். நண்பர்களே, ரவியின் மனைவி கேட்பது போல உங்களுக்கும் நாளைக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்றது என்கிற பதற்றம் எப்போவாவது வந்திருக்கிறதா? பணத்தை சரியாக மேலாண்மை செய்யாததால் நீங்கள் இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரவிக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். நமக்கு 4-5 வாடிக்கையாளர் வந்தாலே கல்லாவல காசு குறையுது, கணக்கு தப்புது. ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த பெரியவர் எப்படி இவ்ளோ நிதானமா இருக்காரு? இவரோட ரகசியம் என்ன? இத ரவி இன்னைக்கு எப்படி தெரிஞ்சுக்க போறாரு? வாங்க பாக்கலாம். ஐயா, ஒரு நிமிஷம். 7 வாரமா என் கடையில கணக்கு வழக்கே இல்லாம ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நீங்க இவ்ளோ கூட்டத்திலயும் ஒரு சின்ன டென்ஷன் கூட இல்லாம ஒவ்வொரு முறையும் அந்த நோட்ல என்னவோ எழுதுறீங்களே, அதுல என்ன வித்தை இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லித் தரீங்களா? தம்பி ரவி, இது வித்தை இல்ல, விவேகம். கணக்கு இல்லாத கடை கண்ணில்லாத மனுஷன் மாதிரி. கண்ணு தெரியாதவன் எப்படி தட்டு தடுமாறி நடப்பானோ அப்படித்தான் கணக்கில்லாத வியாபாரமும். கடையில உட்காரும்போது 1 ரூபாய் சாக்லேட் வித்தா கூட அத உடனே ஒரு நோட்ல எழுதி வை. அப்புறம் பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு கணக்கான நீ என்னைக்கு அலட்சியமா விடுறியோ அன்னைக்கே உன் லாபத்தை நீ இழக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். வரவு செலவு கையிருப்பு, இந்த 3ம் உன் விரல் நுனியில இருந்தா நீ எப்பவுமே ராஜா மாதிரி நிம்மதியா இருக்கலாம். பெரியவர் சொன்ன அந்த சின்ன ரகசியம் ரவியோட கண்ண திறக்குது. வியாபாரம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, அத முறைப்படி கணக்கு வைக்கிறது தான் வெற்றியோட முதல் படின்னு ரவிக்கு இப்போ புரியுது. ஞாபகத்தில் வைத்திருக்கும் கணக்கு ஒரு நாள் கைவிடும், ஆனால் எழுதி வைத்த கணக்கு வாழ்நாள் முழுவதும் கை கொடுக்கும்.
நண்பர்களே, ரவியைப் போல நீங்களும் எல்லாம் என் மண்டையில இருக்கு, நான் ஏன் எழுதி வைக்கணும் என்று நினைப்பவரா? அல்லது ₹1 செலவு செய்தாலும் அதை டைரியிலோ ஆப்பிலோ குறிக்கும் பழக்கம் கொண்டவரா? உங்கள் பாணி எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ரவி அன்னைக்கு ஒரு உறுதியான முடிவெடுத்தாரு. இனி என் உழைப்பு வீணாக கூடாதுன்னு நினைச்சாரு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இதே முறைய நீங்களும் உங்க கடைக்கும் வீட்டுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். 1. டைரி அல்லது நோட்டு. த லேஅவுட். முதல்ல ஒரு புது டைரி வாங்குங்க. அதுல ஒவ்வொரு பக்கத்தையும் 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வரவு, இன்கம், இன்னொரு பக்கம் செலவு, எக்ஸ்பென்ஸ். இதுதான் உங்க கடையோட உயிர்நாடி. காலையில கடைய திறந்ததிலிருந்து ராத்திரி மூடுற வரைக்கும் என்னென்ன விக்கிறீங்களோ அதையெல்லாம் உடனுக்குடன் எழுதுங்க. உதாரணத்துக்கு, அரிசி 5 கிலோ ₹300, தேங்காய் எண்ணெய் ₹150. இப்படி சின்ன சின்ன விற்பனையையும் விடாம குறிச்சு வைங்க. அப்போதான் அன்னைக்கு கடைசியில எவ்வளவு கல்லா வந்திருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். செலவு பக்கம். ஸ்பெண்டிங் ட்ராக்கர். கடையிலிருந்து ₹1 எடுத்தாலும் இந்த பக்கத்துல எழுதணும். வீட்டு செலவு. பையன் ஃபீஸுக்கு எடுத்த ₹500, காய்கறி வாங்க எடுத்த ₹100. கடை முதலீடு. அரிசி மூட்டை வாங்கினது ₹2000, மின்சார பில் ₹400. இப்படி செஞ்சா காசு எங்க போகுதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். கடன் கணக்கு. த கிரெடிட் லெட்ஜர். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல 4 பேருக்கு கடன் கொடுக்காம வியாபாரம் பண்ண முடியாது. ஆனா அத மனசுல வச்சுக்க கூடாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டு, யார் பெயர், எவ்வளவு பாக்கி, எந்த தேதின்னு தெளிவா குறிச்சு வைங்க. மொத்த விற்பனை பிளஸ் பழைய பாக்கி, வசூலான தொகை ஈக்குவல் டு மீதமுள்ள கடன். இப்படி தெளிவா இருந்தா யார்கிட்டயும் நீங்க தயங்காம கேட்கலாம். இதோ பாருங்க, இப்போ ரவி கணக்குல ₹1 கூட தப்பு வராது. ஏன்னா அவர் எதையும் ஞாபகத்துல வைக்கல, எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. பென்சில் முனைய விட கூர்மையானது உங்க ஞாபக சக்தி கிடையாது. அதனால எதையுமே எழுதி பழகுங்க. நண்பர்களே, உங்கள் கடையில் கடன் கணக்கை எழுத நீங்கள் இப்போதும் பழைய டைரி முறையை பயன்படுத்துகிறீர்களா அல்லது மொபைல் செயலிகளை பயன்படுத்துகிறீர்களா? எது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 1 மாசம் ஓடிப்போச்சு. ரவி முன்னாடி மாதிரி இப்போ பதட்டமா இல்ல. ஒரு காலத்துல கல்லாவுல காசு இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்த மனுஷன் இப்போ ஒவ்வொரு பைசாவையும் திட்டமிட்டு செலவு பண்ற அளவுக்கு தெளிவா இருக்காரு. இந்த மாசம் அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவுன்னு நீங்களே பாருங்களேன். கவிதா, இங்க பாரு. இந்த மாச கணக்கை இப்போதான் முடிச்சேன். மொத்த விற்பனை ₹85,000. கடை ஜாமான் வாங்கினது ₹60,000. கடை வாடகை கரண்ட் பில் ₹10,000. இப்போ இந்த ₹85,000ல செலவான ₹70,000 கழிச்சா நமக்கு கிடைச்சிருக்கிற நிகர லாபம் சரியா ₹15,000. இதுல நமக்கு தெரியாம ₹1 கூட எங்கேயும் போகல கவிதா. நிஜமாவாங்க? முன்னெல்லாம் எவ்வளவு லாபம்னே தெரியாது. இப்போ இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? ஆமாம் கவிதா, அதான் சொல்றேன். இந்த ₹15,000ல நம்ம குடும்ப செலவுக்கு போக ஒரு ₹5,000 எடுத்து நம்ம சேமிப்புல போட்டுடுவோம். கணக்கு தெளிவா இருந்தா சேமிப்பும் தானா வளரும். பாத்தீங்களா? கணக்கு எழுத ஆரம்பிச்ச 1 மாசத்திலேயே ரவிக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம். இப்போ அவர் ஒரு சாதாரண கடைக்காரர் இல்ல, ஒரு தெளிவான தொழிலதிபர். கணக்கு எழுதினால் பாரம் குறையும், சேமிக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும். நண்பர்களே, ரவியைப் போல நீங்களும் உங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை முதலீடு அல்லது சேமிப்பிற்கு என்று கட்டாயம் ஒதுக்குகிறீர்களா? உங்கள் லாபத்தை நீங்கள் எப்படி பிரிக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, கணக்கு எழுதுறது ஒன்னும் மலையளவு கஷ்டமான விஷயம் இல்லைங்க. அது ஒரு சின்ன பழக்கம்தான். இப்போ எதுக்கு, நாளைக்கு எழுதிக்கலாம்னு நீங்க நினைக்கிற அந்த 1 நிமிஷம் அலட்சியம்தான் உங்க லாபத்தை உங்கள அறியாமலே காணாம போக செய்யுது. உங்க கடை சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய மளிகை கடையா இருந்தாலும் சரி, உழைப்புக்கு உயிர் கொடுக்கிறது கணக்கு மட்டும்தான். அந்த கணக்கு தான் உங்க கடையோட உண்மையான உயிர்நாடி. நண்பர்களே, ரவியோட இந்த குட்டிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ரவி வேற யாரும் இல்லைங்க, நம்மள பல பேர் இன்னைக்கு கடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நிழல் தான். ரவி எப்படி தன் பிரச்சனைய தீர்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த தகவல் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். கணக்கு பார்க்க தயங்காதே, கடன் வாங்க துணியாதே. தெளிவான கணக்கே நிம்மதியான வாழ்வுக்கு வழி. நண்பர்களே, ரவிய போல நீங்களும் இன்னையிலிருந்து ஒரு புது டைரி போட்டு கணக்கு எழுத தயாரா? யாரெல்லாம் இந்த உறுதிமொழியை எடுக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்த ஒருத்தரை கணக்கு எழுத தூண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க கடை வச்சிருக்கிற நண்பர்களுக்கும் தொழில் பண்ற உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க உழைப்பும் வீணாக கூடாது இல்லையா? மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி ரேவதி. நன்றி, வணக்கம்.